இந்தியாவோட அரசியலமைப்பையே மாத்துறதுக்கான அதிகாரம். அந்த அதிகாரத்தை பெற ஒரு கட்சிக்கு ராஜ்யசபால இன்னும் வெறும் 18 இடங்கள் தான் தேவை. அந்த முக்கியமான நகர்வு இந்த வாரம் ஏப்ரல் 28, 2026 இருந்து நகர ஆரம்பிச்சிருக்கு. இது வெறும் ஒரு அரசியல் செய்தி கிடையாது. இது நம்ம நாட்டின் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு புள்ளி. அதே நேரத்துல பாருங்க, தலைநகர் டெல்லி 44.5 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல தகிச்சிட்டு இருக்கு. குஜராத்ல மக்கள் வாக்குச்சாவடிகள்ல நிக்கிறாங்க. பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஆறுதல் சொல்றாரு. ஆனா சில மணி நேரத்திலேயே இந்தியா அவரை பகிரங்கமா கண்டிக்க வேண்டிய சூழல். இந்திய ரிசர்வ் வங்கி பல பில்லியன் டாலர்களை கொட்டி ரூபாயோட சரிவை தடுத்து நிறுத்த போராடுது. இதெல்லாம் தனித்தனி செய்திகள்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கிற அழுத்தங்கள். இன்னைக்கு இந்த வாரத்தோட மிக முக்கியமான 10 செய்திகளை ஒன்னா இணைச்சு இந்தியா எப்படி ஒரே நேரத்துல பல முனை அழுத்தத்தை சமாளிக்குதுன்னு பார்க்க போறோம். இந்த நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு ஆழமா அலச போறோம். வாங்க உள்ள போலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த 18ங்கிற நம்பர் ஒரு சாதாரண கணக்கு இல்ல. இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட தற்போதைய அதிகார சமநிலையோட குறியீடு. ராஜ்யசபால, அதாவது பார்லிமெண்டோட மேலவையில இந்த 18 இடங்கள் தான் ஆளும் கூட்டணிக்கு அரசியலமைப்பு திருத்துறதுக்கான 3/2 பங்கு பெரும்பான்மைக்கும் அதை தடுக்கிறதுக்கான எதிர்க்கட்சிகளோட சக்திக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மெல்லிய கோடு. அரசியலமைப்பு திருத்துறதுனா என்ன? நாட்டின் அடிப்படை சட்டங்களையே மாத்துறதுக்கான அதிகாரம். அது குடியுரிமை விதியா இருக்கலாம், மாநிலங்களோட உரிமைகளா இருக்கலாம், இல்ல தேர்தல் முறைகளா கூட இருக்கலாம். இந்த வாரம் ஆம் ஆத்மி கட்சியில இருந்து சில எம்பிக்கள் கட்சி தாவனதால இந்த 18ங்கிற எண் உடைய ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இது இந்த வாரத்தோட மிக முக்கியமான ஒரு நகர்வா மாறுது. இப்ப பாருங்க, இந்த அரசியல் அழுத்தம் மட்டும் தனியா ஒரு வெற்றிடத்துல நடக்கல. இந்த மேப்ல நாம பாக்குற ஒவ்வொரு புள்ளியும் மத்த புள்ளிகள் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. டெல்லியில பதிவான 44.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம்ங்கிறது வெறும் வானிலை செய்தி கிடையாது. அது நம்ம நாட்டின் மின்சார கட்டமைப்பு மேலையும் கோடிக்கணக்கான தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்து மேலையும் விழுகிற ஒரு பெரிய அழுத்தம். குஜராத்ல நடந்துட்டு இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் தேசிய தேர்தலுக்கு முன்னாடி மக்களோட மனநிலையை அளந்து பார்க்கிற ஒரு முக்கியமான டெஸ்ட். அமெரிக்கா கூட இந்தியா ஒரே நேரத்துல இணக்கமாவும் அதே சமயம் உறுதியாவும் நடந்துக்கிற விதம் நம்ம வெளியுறவு கொள்கைக்கான ஒரு சோதனை காலம். இந்த அலசல்ல இந்த 10 முக்கிய செய்திகளையும் இந்த ஒரே மேப்ல இணைச்சு இன்னைக்கு உண்மையில என்ன நடக்குது, இதோட பெரிய சித்திரம் என்னன்னு உங்களுக்கு விளக்க போறேன். இந்த ஆழமான அலசலுக்கு நாங்க பயன்படுத்துற தகவல்கள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நாங்க IMDb, ராய்ட்டர்ஸ், NDTV, BBC, அல் ஜசீரா மாதிரி நம்பகமான சரிபார்க்கப்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச ஊடக ஆதாரங்கள்ல இருந்தா செய்திகளை எடுத்திருக்கோம். நாங்க வெறுமன செய்திகளை தொகுத்து மட்டும் வழங்கல. எங்கெல்லாம் நாங்க இந்த தகவல்களை இணைச்சு பகுப்பாய்வு செய்யறோமோ அத பகுப்பாய்வுன்னு தெளிவா சொல்லிடுவோம். இது வெறும் நியூஸ் ரீடிங் இல்ல, இது செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற தொடர்புகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. சரி, இந்த அழுத்தங்களை ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். இதுதான் இன்னைக்கு நம்மளோட பயணத்திட்டம். முதல்ல அரசியலமைப்பு அதிகார விளையாட்டுலேருந்து ஆரம்பிச்சு ராஜ்யசபா கணக்குகள் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். அடுத்து ராஜதந்திரம் மற்றும் பாதுகாப்பு தளங்கள்ல இந்தியா அமெரிக்கா கூடவும் உள்நாட்டில் மணிப்பூர்லையும் என்ன சவால்களை சந்திக்குதுன்னு அலசுவோம். அப்புறம் தெருமுனை போராட்டங்கள், பொருளாதாரம் மற்றும் காலநிலை நெருக்கடின்னு நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற விஷயங்களுக்குள்ள போவோம். கடைசியா இந்தியாவோட நீண்ட கால திட்டங்களை பார்த்து ஒரு தெளிவான பகுப்பாய்வோட முடிப்போம். இந்த எல்லா அழுத்தங்களையும் இந்தியா ஒரே நேரத்தில் எப்படி தாங்குதுன்னு புரிஞ்சுக்க இந்த அமைப்பு உங்களுக்கு உதவும். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க பகுதிக்குள்ள ஆழமா போலாம். நாம இப்ப உள்நாட்டு அரசியல் அதிகாரத்தோட மையப்புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். குஜராத் வாக்குப்பதிவு, ராஜ்யசபாவோட மாறும் கணக்குகள், அப்புறம் மேற்கு வங்க தேர்தல் களம்னு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு விரிவா பார்ப்போம். இன்னைக்கு குஜராத்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இது நேஷனல் எலெக்ஷன்ஸ் இல்லைன்னாலும் குஜராத் பிரதமர் மோடியோட சொந்த மாநிலங்கிறதால இங்க நடக்கிற ஒவ்வொரு தேர்தலும் தேசிய அளவுல கவனிக்கப்படுது. இது ஆளும் பாஜகவோட அடிமட்ட பலத்தையும் தொண்டர்களோட உத்வேகத்தையும் டெஸ்ட் பண்ற ஒரு முக்கியமான களம். அதே நேரத்துல எதிர்க்கட்சிகளுக்கு இது தங்களோட இருப்பையும் மன உறுதியையும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு. ஏப்ரல் 28 வர்ற முடிவுகள் அடுத்த சில மாசத்துக்கான அரசியல் விவாதங்கள் எந்த பக்கம் போகும்னு தீர்மானிக்கும். இது ஒரு மினி தேர்தல் திருவிழானே சொல்லலாம். இப்போ ஆம் ஆத்மி கட்சியோட இந்த மூவ பாருங்க. தங்களோட கட்சியிலிருந்து விலகி ஆளும் கூட்டணிக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கிற 7 ராஜ்யசபா எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்ய சொல்லி அவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது வெறும் ஒரு கட்சி தங்களோட எம்பிக்களை இழந்துருச்சுங்கிற செய்தி மட்டும் இல்ல, இது ஒரு சட்ட போராட்டம் என்பதை தாண்டி ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம். இந்த மனுவோட முடிவு ராஜ்யசபாவோட பல கணக்குகளை மாற்றி அமைக்கிற சக்தி கொண்டது. இதன் மூலம் ஆளும் கூட்டணிக்கு அரசியல் அமைப்பை திருத்துறதுக்கான அந்த மேஜிக் நம்பரை நெருங்க முடியுமாங்கிற மிக முக்கியமான கேள்வியை இது எழுப்புது. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற கணக்கு தான் இந்த வாரத்தோட அரசியல்லையே ரொம்ப முக்கியமான புள்ளி. ஒருவேளை ஆம் ஆத்மியோட தகுதி நீக்க மனு சட்டப்படி தோத்து போச்சுன்னா அந்த 7 எம்பிக்களும் பதவியில தொடருவாங்க. அவங்க ஆளும் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சா
அரசியலமைப்பு திருத்தங்களை செய்ய தேவையான 3/2 பங்கு பெரும்பான்மையை பெற ஆளும் கூட்டணிக்கு இன்னும் வெறும் 8 கூட்டணி கட்சிகளோட ஆதரவு மட்டும் தேவைப்படலாம். நாம முதல்ல பார்த்த அந்த 18ங்கிற நம்பர் இப்போ 8ஆ குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 8ங்கிற எண்ணை இந்த அலசலோட கடைசி வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட அடிப்படை சட்டங்களை மாத்துறதுக்கான அதிகாரம் இந்த எண்ணுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. குஜராத், டெல்லி அரசியல் சதுரங்க ஆட்டங்களுக்கு நடுவுல நம்ம கவனம் இப்போ கிழக்கு பக்கமா திரும்புது. மேற்கு வங்கத்துல 2ஆம் கட்ட தேர்தல் நெருங்கிடுச்சு. பிரச்சாரங்கள் உச்சக்கட்டத்துல இருக்கு. மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் நடுவுல கடுமையான போட்டி நிலவுது. இங்க யார் சில சீட் அதிகமா ஜெயிக்கிறாங்கங்கிறத விட வாக்கு எண்ணிக்கை நாளுக்கு முன்னாடி பொதுமக்களோட கருத்தை எந்த கட்சி தான் பக்கம் வச்சிருக்குங்கிறது தான் உண்மையான போர். மீடியாலையும் தெருக்கள்ல நடக்கிற இந்த நேரட்டிவ் போர் தேர்தல் முடிவுகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, உள்நாட்டு அரசியல் களத்திலிருந்து இப்போ இந்தியாவின் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு அழுத்தங்களுக்கு நகரலாம். ஒரு நாடு உள்நாட்டுல எவ்வளோ வலிமையா இருந்தாலும் அதோட வெளியுறவு கொள்கையும் உள்நாட்டு பாதுகாப்பும் சீரா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முதல்ல உலகின் சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்கா கூட இந்தியாவுக்கு இருக்கிற சிக்கலான உறவுல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் இந்தியா அமெரிக்க உறவோட உண்மையான பன்முக வடிவத்தை காட்டுச்சு. ஒரு பக்கம் பிரதமர் மோடி வெள்ள மாளிகை செய்தியாளர்கள் விருந்துல நடந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உடனடியா கண்டனம் தெரிவிச்சு அதிபர் டிரம்புக்கு தன்னோட ஆதரவையும் ஆறுதலையும் தெரிவிச்சாரு. இது 2 தலைவர்களுக்கு நடுவுல இருக்கிற தனிப்பட்ட நட்புறவையும் ராஜதந்திர ரீதியான இணக்கத்தையும் காட்டுச்சு. இது ஒத்துழைப்போட பக்கம். ஆனா அதே வாரத்துல இன்னொரு பக்கம் பிறப்புரிமை குடியுரிமை சர்ச்சை தொடர்பா இந்தியாவை நரகம் மாதிரி ஒரு இடம்னு ட்ரம்ப் சொன்னதுக்கு இந்தியா மிக கடுமையா பதிலடி கொடுத்துச்சு. இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அந்த கருத்துக்களை தகவல் அற்றது மற்றும் தவறானதுன்னு பகிரங்கமா கண்டிச்சாங்க. ஆக இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா ஒரே நேரத்துல வாஷிங்டனோட ஒத்துழைக்கவும் செய்யும், தேவைப்பட்டா தன்னோட நிலைப்பாட்டை தெளிவா உறுதியா எடுத்து சொல்லி திருத்தவும் செய்யும். இது ஒரு முரண்பாடு இல்ல, இது ஒரு தன்னம்பிக்கை மிக்க சுயசார்புடைய வெளியுறவு கொள்கையோட அடையாளம். வெளியுறவு கொள்கை சவால்களுக்கு நடுவுல இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனைகளும் தொடருது. குறிப்பா மணிப்பூர் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு உள்நாட்டு பாதுகாப்பு சவாலாவே நீடிக்குது. அங்க மைத்தேயி மற்றும் குக்கி சமுதாயத்தினருக்கு இடையே தொடர்ற வன்முறை, ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்த நிலை, சமூகங்களுக்கு நடுவுல ஆழமா வேரூன்றி இருக்கிற அரசியல் அவநம்பிக்கைன்னு இன்னும் எதுவும் முழுமையா தீர்க்கப்படல. அங்க இயல்பு நிலையை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடந்தாலும் அப்பப்போ ஏற்படுற சின்ன தீப்பொறி கூட மறுபடியும் பெரிய வன்முறையா மாறுற அபாயம் இருக்கு. இது மத்திய மற்றும் மாநில அரசுகளோட நிர்வாக திறனையும் மக்களோட நம்பிக்கையை பெற திறனையும் நேரடியா சோதிக்குது. பார்லிமெண்ட்ல சட்ட போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி இப்போ தன்னோட அடுத்த கட்ட போராட்டத்தை மக்கள் மன்றத்துக்கு, அதாவது தெருக்களுக்கு கொண்டு வந்திருக்கு. இது பார்லிமெண்ட் நடவடிக்கைகளுக்கு வெளியே பொதுமக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நடத்தப்படுற ஒரு போர். ஆம் ஆத்மி கட்சி தாவின தங்களோட எம்பிக்களை குறிவச்சு பெயரை குறிப்பிட்டு அவமானப்படுத்துற ஒரு பொது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு. அவங்களோட புகைப்படங்களோட போஸ்டர் ஒட்டுறது, சோஷியல் மீடியால அவங்கள பத்தி பேசுறதுன்னு கட்சி தாவல்ங்கிறது ஒரு தனிப்பட்ட முடிவில்ல, அது வாக்காளர்களுக்கு செய்யற துரோகம்ங்கிற கருத்தை மக்கள் மனசுல பதிய வைக்க முயற்சி செய்யுது. ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா, இது ஒரு சில நாளுக்கான மீடியா பரபரப்பாவும் டிவி விவாதங்களாவும் முடிஞ்சிடுமா, இல்ல இது தங்களோட சரிஞ்சிட்டு வர்ற ஆதரவு தளத்தை மறுபடியும் ஒன்னா சேர்த்து தக்க வச்சுக்க உதவுற ஒரு நீடித்த கதையாடலா மாறுமாங்கிறது தான் அடுத்த பகுதி. அரசியல், ராஜதந்திரம் எல்லாத்தையும் தாண்டி உங்க வீட்டையும் உங்க பர்ஸையும் நேரடியா பாதிக்கிற விஷயங்களை பத்தினது. அதாவது அதிகரிச்சிட்டு வர்ற கடும் வெப்பமும் அதனால இந்திய பொருளாதாரத்துக்கும் ரூபாயோட மதிப்புக்கும் ஏற்படுற அழுத்தங்களும். டெல்லி இந்த வாரம் 44.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தொட்டுச்சு. இது வெறும் ஏப்ரல் மாச கடைசியில பதிவாகிற ஒரு சாதாரண வெப்பநிலை இல்ல. இது இயல்பை விட பல டிகிரி அதிகம். இது வெறும் வானிலை செய்தி இல்ல. இந்த வெப்பநிலைங்கிறது வட இந்தியாவோட பல நகரங்களோட அன்றாட வாழ்க்கையை ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு தீவிரமான நிகழ்வு. இது உள்கட்டமைப்பு, சுகாதாரம், பொருளாதாரம்னு எல்லாத்து மேலையும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஸ்லைடு அந்த வெப்பம் எப்படி பொருளாதாரத்தை நேரடியா பாதிக்குதுன்னு தெளிவா விளக்குது. இது மாதிரி கடுமையான வெப்பம் முதல்ல பவர் கிரிட்களுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. ஏசி கூலர் பயன்பாடு அதிகரிக்கிறதால கரண்ட் தேவை ராக்கெட் வேகத்துல ஏறுது. இது பவர் கட் அபாயத்தை உருவாக்குது. ரெண்டாவதா, கட்டுமானம், விவசாயம் மாதிரி வெளியில வேலை செய்யற தொழிலாளரோட வேலை வேகம் குறையுது. அவங்களால முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. இதனால உற்பத்தி குறையுது. கடைசியா கரண்ட் பில் அதிகமாகுது. காய்கறிகள் மாதிரி அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறுது. இது ஒட்டுமொத்த பணவீக்க அபாயத்தை அதிகரிக்குது. இது அடிமட்டத்தில இருந்து பொருளாதாரத்தை மெதுவா அரிக்குது. அதே நேரத்துல உலக அரங்கிலையும் இந்தியாவுக்கு அழுத்தம் இருக்கு. உலக அளவுல எண்ணெய் விலைகளும் மத்திய கிழக்குல கப்பல் போக்குவரத்து அபாயங்களும் அதிகரிக்கிறதால இந்தியாவோட இறக்குமதி செலவு அதிகமாகுது. இதுக்கு டாலர்கள்ல பணம் கொடுக்கணுங்கிறதால இந்திய ரூபாய் மேல நேரடி அழுத்தம் உருவாகுது.
இத சமாளிக்க இந்திய ரிசர்வ் வங்கி தன்னோட அந்நிய செலாவணி கையிருப்பிலிருந்து டாலர்களை சந்தையில வித்து ரூபாயோட மதிப்பை நிலைநிறுத்த பெருமளவு தலையிட வேண்டியிருக்கு. இந்த நடவடிக்கையோட விளைவா எதிர்காலத்துல பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிக்கலாகுது. ஏன்னா ரூபாயை நிலையா வச்சுக்கிறது தான் முதல் வேலையா மாறிடுது. இந்த அன்றாட நெருக்கடிகள்ல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து இப்போ நாம இந்தியாவோட தொலைநோக்கு பார்வை, கொள்கை ரீதியான விவாதங்கள் மற்றும் நீண்டகால திட்டங்களை பார்ப்போம். ஒரு நாடு தற்போதைய பிரச்சனைகளை சமாளிக்கிற அதே நேரத்துல எதிர்காலத்துக்காகவும் திட்டமிடணும். உதாரணமா கர்நாடகால 16 வயசுக்கு குறைவானவங்களுக்கு சோஷியல் மீடியாவை கட்டுப்படுத்துற ஒரு திட்டம் முன்மொழிவுல இருக்கு. இது இன்னும் சட்டமாகல, இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடையாது. ஆனா இது எதிர்கால கொள்கைகளை நாம உத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைங்களோட மனநலம், டிஜிட்டல் அடிமைத்தனம், ஆன்லைன் பாதுகாப்பு எல்லாம் உலக அளவுல விவாதிக்கப்படுற நிலையில இந்த திட்டம் ஒருவேளை முன்னாடி போச்சுன்னா குழந்தைங்களோட டிஜிட்டல் உரிமைகளையும் அவங்களோட பாதுகாப்பையும் எப்படி சமநிலைப்படுத்துறதுங்கிறதுல இந்தியா ஒரு உலகளாவிய முன்னோடியாவும் ஒரு சோதனை களமாவும் மாறக்கூடும். ஒரு பக்கம் நாடு வெப்பம் மற்றும் எரிசக்தி அழுத்தங்களை சந்திச்சிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஒரு அமைதியான ஆனா ரொம்ப முக்கியமான சாதனை நடந்திருக்கு. கல்பாக்கத்தில் இருக்கிற முன்மாதிரி வேக ஈனுலை, அதாவது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர், ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு அழுத்த தலைமுறை அணு உலை. இது அணுக்கழிவுகளை மறுபடியும் எரிபொருளா பயன்படுத்தி குறைவான இறக்குமதி எரிபொருளை வச்சு அதிக சக்தியை உருவாக்கும் திறன் கொண்டது. இது வரப்போற 10 ஆண்டுகள்ல இறக்குமதி செய்யப்படுற யுரேனியம் மாதிரி எரிபொருட்களை சார்ந்திருப்பதை வெகுவா குறைக்கிறதுக்கான இந்தியாவோட நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பு திட்டத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி. சரி, இந்த வாரம் முழுக்க நாம பார்த்த அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, நீண்டகால திட்டங்கள்னு எல்லாத்தையும் இப்போ தொகுத்து பார்ப்போம். இந்த வார நிகழ்வுகளோட அடிப்படையில வெற்றியாளர்கள் யாரு, தோல்வியாளர்கள் யாரு, அடுத்து நாம மிக முக்கியமா எதை கவனிக்கணுங்கிறத பத்தின இறுதி பகுப்பாய்வுக்குள்ள நுழையிறோம். இந்த வாரத்தோட வெற்றியாளர்கள் முதல்ல பாஜக. குஜராத் தேர்தல்ல சாதகமான சூழல், ராஜ்யசபால தங்களுக்கு சாதகமா மாறுற கணக்குகள், வங்காளத்துல வலுவான பிரச்சாரம்னு எல்லா முனைகள்லயும் ஆதிக்கம் செலுத்துது. ரெண்டாவதா இந்திய வெளியுறவு கொள்கை. ஒரே வாரத்துல அமெரிக்கா கூட இணக்கத்தையும் தேவைப்பட்டா எதிர்ப்பையும் காட்டி தன்னோட சுதந்திரமான நிலைப்பாட்டையும் வலிமையும் நிரூபிச்சிருக்கு. மூணாவதா இந்திய அணுசக்தி ஆராய்ச்சி. கல்பாக்கம் சாதனை இந்தியாவோட தொழில்நுட்ப திறனுக்கு ஒரு பெரிய வெற்றி. இப்போ தோல்வியாளர்கள். ஆம் ஆத்மி கட்சி 7 எம்பிக்களை இழந்து தேசிய அரசியல்ல தங்களோட செல்வாக்க தக்க வச்சிக்க போராடுது. ரெண்டாவதா கடும் வெப்பத்துல எந்த பாதுகாப்பும் இல்லாம உழைக்கிற கோடிக்கணக்கான அமைப்பு சாரா தொழிலாளர்கள். மூணாவதா வட்டி விகித குறைப்பை எதிர்பார்த்திருந்த சந்தை மற்றும் கடன் வாங்கியவங்க. ரூபாயின் மீதான அழுத்தம் காரணமா அந்த குறைப்புக்கான பாதை இப்போ சிக்கலாயிருக்கு. இந்த நிகழ்வுகளை புரிஞ்சுக்க சில வரலாற்று பார்வைகள் நமக்கு உதவும். முதல்ல ஆம் ஆத்மி கட்சியோட தற்போதைய நிலைமை. 1969 இந்திரா காந்தி தலைமையில காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டல ஓரளவுக்கு ஞாபகப்படுத்துது. அப்போ காங்கிரஸ் ஒரு சக்தி வாய்ந்த மைய ஈர்ப்பு புள்ளியா மாறினப்போ மத்த கட்சிகள் தங்களோட உறுப்பினர்களை இழந்தது மட்டுமில்லாம மெதுவா அந்த கட்சியை நோக்கி ஈர்க்கப்பட்டன. அதே மாதிரி ஒரு அரசியல் மறுசீரமைப்பு இப்போ நடக்குதாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவதா இந்தியா அமெரிக்கா உறவை பொறுத்தவரை 2012-13 காலகட்டத்துல ஒரு பக்கம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆழமானாலும் இன்னொரு பக்கம் வர்த்தக சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த வாரமும் நம்ம பார்த்தது அதே மாதிரி ஒத்துழைப்பும் உராய்வும் கலந்த ஒரு உறவை தான். அதனால இது இந்த உறவோட இயல்பான நிலையை தவிர ஒரு புதிய நெருக்கடி இல்ல. இப்போ அடுத்த 72 மணி நேரத்துல இந்த எல்லா கதைகளும் எங்க நகரும்? நாம கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான சிக்னல்கள் இதோ. 1. குஜராத் தேர்தல் முடிவுகள். இது தேசிய மனநிலையோட முதல் அறிகுறியை காட்டும். 2. ஆம் ஆத்மி மனு மேல ராஜ்யசபா தலைவரோட தீர்ப்பு. இது அரசியலமைப்பு அதிகார விளையாட்டோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். 3. வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதியில கப்பல் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் விலைகள். இது ரூபாயோட மதிப்பை நேரடியா பாதிக்கும். 4. இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட அடுத்த வெப்ப அலை குறித்த வழிகாட்டுதல்கள். 5. மணிப்பூர்லேருந்து வர செய்திகள், அங்க அமைதி தொடருதா இல்ல ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குதாங்கிறத. ஆக இது எல்லாத்தையும் இணைக்கிற புள்ளி என்ன? இந்தியா இன்னைக்கு ஒரே நேரத்துல அரசியல் அதிகார ஒருங்கிணைப்பு, ராஜதந்திர சிக்கல்கள், தீவிர காலநிலை அழுத்தம் மற்றும் வளர்ந்து வர பொருளாதார நெருக்கடின்னு பன்முனை அழுத்தத்தை சமாளிச்சுட்டு வருது. இந்த அமைப்பு இன்னும் தாக்கு பிடிக்குது. ஆனா தவறு செய்யறதுக்கான இடம் குறைஞ்சுக்கிட்டே வருது. நாம பார்த்த இந்த 5 முக்கியமான சிக்னல்கள்ல ஒன்னு மத்ததை விட வேகமா நகரும். அது குஜராத் தேர்தல் முடிவுகளா, ஆம் ஆத்மியோட ராஜ்யசபா விதியா, ரூபாயோட மதிப்பா, உச்சத்தை அடைகிற வெப்ப அலையா, இல்ல இந்தியா அமெரிக்கா உறவுல ஏற்படுற ஒரு புதிய திருப்பமா? இந்த அழுத்தங்கள்ல எது முதல்ல உடையும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதிவை கமெண்ட்ல சொல்லுங்க. மிகச்சிறந்த ஆழமான கருத்து நம்மளோட அடுத்த அலசலுக்கான தலைப்பா இருக்கலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.